கோள்களுக்கும் கொரோனாவுக்கும் நான் நினைக்கிறேன் இந்த ஜோசியக்காரனுக்கு வீடியோலாம் பார்த்துருப்பேன். ஒரு குழந்தை ஒருத்தன் வர பேசிக்கிறான், டும்மி மட்டும் போட்டுன்னு அப்படியே மொட்டை முனையில் வச்சுட்டு ஒரு புள்ள நான் முன்னாடி ப்ரிடிக்ட் பண்ணிட்டாரு, இது இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் போட்டு கும்மி வச்சு வறுத்துனுக்குது. இதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ராகு வந்துச்சு, அப்படியே இது பண்ண உடனே கொரோனா வந்துச்சு. கொரோனா பற்றினா இன்னும் ஒரு தெளிவுக்கான முடிவுக்கு வரல, கோள்களை பற்றின ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். கொரோனான்றது புதுசு, நோவல், புதுமை அப்படின்னு அர்த்தம். நோவல் கொரோனா. ஊகன் வைரஸு சீனா வைரஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. WHO தான் அதுக்கு புதுசாக பேர் வச்சுக்கிறாங்க, கொரோனா அப்படின்னு சொல்லி, COVID-19 அப்படின்னு சொல்லி. கொரோனா, வீட்டுனா வைரஸு, டினாக்கா இந்த டிசீஸு, 19 இந்த வருஷத்தில் தொடங்குது அப்படின்னு புதுசாக அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. கோள்கள்லாம் எப்போ பேர் வச்சு எப்போ பண்ணிட்டானுங்க. எவனா ஒருத்தர் எப்போனா ஒலிட்டானா உன்னோட ஒன்று சிங்க் ஆயிடுச்சுன்னா அவர் முன்னாடியே சொல்லிட்டாருன்னா சாத்தியம் கிடையாதுங்க. முன்னாடியே சொன்ன தெளிவாக சொல்லிடணும்ல. கூப்பிட்டு வச்சு கும்மி வச்சா சரியாக போயிடும். அவர்கிட்ட யாரும் நேர்காணலில் வந்தாருன்னா நம்ம கூட பேசி கேட்டு போயிடலாம். அப்படியெல்லாம் முன்னாடியே உணர்ந்தவன் எவனும் இவ்வளோ தூரம் திமிரெல்லாம் இருக்க மாட்டான், சாதாரணமாகிடுவான். இருந்துன்னு போட்டால் அந்த குழந்தை இது ஏதோ பேசுங்குது. இது இந்த காக்காவை கக்கான்னு எழுதி வச்சுருக்கோம், பச்சை காக்கான்னு படிப்போம் நம்ம, அது கக்கான்னு தான் எழுதி வச்சுருக்கோம். ஏன்னா இது குழந்தை. அது மாதிரி இது குழந்தை இது எதோ எழுதி விட்டு அது காக்கான்னு எழுதிச்சுன்றதெல்லாம் சும்மா பேச்சு. அதுக்கு கொரோனான்லாம் பேர் எல்லாம் வைக்கல. கோள்களுக்கும் கொரோனாவுக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தம் கிடையாது. இப்போ கொரோனா பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணுறான். எப்படி இதை செஞ்சானுங்க, மனுஷன் செஞ்சானா விலங்குலேருந்து வந்ததா அப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஒன்றா முடிவு பண்ணி வரானுங்க. இது மனுஷனுமே பரவுது, இது மனுஷனால் செய்யப்பட்டது. நோபல் பரிசு பெற்ற ஃப்ரான்ஸுக்கார் ஒருத்தர் இன்னைக்கு டிக்ளேர் பண்ணிக்கிறார். இனி தான் அதை அந்த இதில் போய் பார்த்துட்டு வந்தேன். அதில் அப்போது என்னடா மனுஷன் கெடுக்கட்டோம்னா ஆயின்னு போயிடுறான், தன்னை நிலநாட்டின்றதுக்காக போயின்னுக்கிறான். 100 வருஷம் தான் வாழ்க்கைன்னு புரியவே இல்லை எந்த நாட்டு அதிபருக்குமே. இந்த அரசியல் தலைவர்களுக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. நம்மளுடைய செல்வாக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ நாளைக்கு இருந்துட்டு என்ன பண்ண போகிறோம், நாம் எப்படி சந்தோஷமாக இருக்கணும்னு தெரியல. பண செல்வாக்கையும் பொருள் செல்வாக்கையும் வச்சுக்கின்னு அதிகமாக வச்சுக்கின்னு இந்த உலகத்தையே ஆட்டி படிக்கிறது எப்படின்னு நினச்சினுக்கிறானுங்க. எல்லாருக்கும் தண்டனை உண்டு கட்டாயமாக, அது இல்லை. இது அதனால் கோளுக்கும் கொரோனாவுக்கும் சம்மந்தங்க தானே கிடையாது. கொரோனா ஒரு வைரஸ், நுண்கிருமி. இந்த நுண்குருமியை செய்யப்பட்டதா அல்லது இது உருவானுச்சா தெரில. ஆனால் சொல்லினுங்கிறாங்க, கண்டுபிடிச்சிடுவானுங்க, ஆராய்ச்சி பண்ணுங்கிறாங்க, உருவாக்குனாங்க. ஆனால் பரவக்கூடியது, பரவுது. மனுஷனுக்கு பரவுது. தும்பனா பரவுது, கை குத்தா பரவுது, பக்கத்தில் நெருக்கமாக இருந்தால் பரவுது. ஒரு 2 மீட்டர் 1 மீட்டர் இடைவெளி விட்டுட்டால் பரவத்து கம்மியாகிடுது, செத்துடுது. தூரத்துக்கு போகும்போது உணத்துக்கு பரவத்து கம்மியாகுது. இந்த பரவலை தடுக்கிறதுக்கு தான் தனிமைப்படுத்தி வச்சுக்கிறாங்க நம்மளை, பரவலை தடுக்கிறதுக்கு. இப்போ இல்லாத 4 பேர் ஒன்றா செய்யறதுனால ஒன்றும் ஆகாது. ஆனால் இல்லாதவங்க 4 பேர்னு எப்படி நம்ம முடிவுக்கு வர்றது? அதனால் சொல்கிறது, அதனால் தள்ளிய வை அப்படின்னுங்கிறாங்க. இதை கூட சொந்தமாக நம்ம தலைவருக்கு தான் தேர்ந்தெடுத்தாங்களான்னா கிடையாது. உலக நாடுகள் WHO ஒன்றா சொல்லுது, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது தான் நம்ம வேலை. அப்படி தான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துக்கிறாங்க. எல்லாம் 1 மீட்டர் தள்ளி இருங்க, 2 மீட்டர் தள்ளி இருங்க, வீட்லேயே இருங்க, லாக்டவுனு அப்படின்னு. எக்கனாமிக் சிஸ்டம் போது அப்படி போகுதுன்னு அவங்க நினச்சிக்கிறான். அடுத்த வேலை சோத்துக்கே இல்லாதவங்க ஒரு பக்கம், இங்கே புரட்சி பண்ணக்கூடாது கேட்கக்கூடாதுன்னு ஒரு பக்கம், அரசுக்கு கட்டுப்பட்டு பயந்துருக்க வேண்டியது கட்டாயம். இப்போ எல்லாருமே எதுவுமே பேசக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஏன்னா அரசு ஒரு முடிவு எடுக்குது, 144 அப்படின்ற பட்சத்தில் பேசக்கூடாது. ஏன்னா கேட்கக்கூடாது. முடிஞ்ச பேர் பேசிக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவ்வளோதான். கம்முன்னு இருக்குன்னா கம்முன்னு இருக்கு, அம்மா பார்க்கலாம். டீச்சர் சொல்லுவாங்களே கம்முன்னு இருக்குன்னா கம்முனுக்கணும், ஏன் பேசக்கூடாது. அது மாதிரி நமக்கு அது ஸ்கூலெல்லாம் ஏன் நமக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி பிரச்சனை வந்தால் நம்ம கடக்கமாக கம்முன்னு தரணும் அப்படின்றது தான் உண்மை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொரோனாலாம் இல்லை, இது ஒரு நுண்கிருமி வைரஸ், வியாதியை உருவாக்கக்கூடியது. சில பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும், அவன் தாங்கிப்பான். நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்களும் தாங்க மாட்டான். அப்போ பாதிக்கப்படும், நிறைய பேருக்கு பாதிக்கப்படலாம், நிறைய பேருக்கு இதனால் ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்போ இது ஒரு நல்ல தீர்வுன்னா தனியாக இருக்கும், அவ்வளோதான். இது கோள் உங்களுக்கு எழும்பி ராகு போயிடுச்சா. முன்னுணர்தலுக்கு நீங்கள் ஏதோ ஒரு காரணம் வேணும், ஜாதகத்தை வச்சுன்னு ஏதோ ஒரு காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஓகே தான். அப்போ ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இது சரியாக வரலன்னா இந்த கண்ணை முடியும் இப்படி கோடு போடுவாங்க, சேர்ந்துச்சுன்னா பரீட்சையில் பாஸ் ஆகிடுவோம் அப்படின்ட்டு. எக்ஸாமை எதுவுமே ஏதாமல் வெறும் பேப்பரை மச்சு கொடுத்துட்டு கோடை போட்டு பார்த்துட்டு பாஸ் ஆகிடுவோம். நியாயமா? ஆகிடுவீங்க. எப்போ என்ன கோடை கரெக்டாக போட்டு பாஸ் ஆகுது எப்படின்னு பார்ப்பீங்க, துட்டு கொடுத்தா பாஸ் ஆகிடுவான்னு தெரியும். நீங்கள் பேப்பரை மச்சு கொடுத்துட்டுப்பீங்க, துட்டை குடிப்பீங்க, அவன் பாஸ் பண்ணி விட்டுருவான். அப்படி ஆகணுங்கிறாங்க. ஏன்னா கோடை போட்டுட்டு பாஸ் பண்ணணும்னு நினச்ச உடனே, ஏன்னா அதுக்கான ஆளுகிறாங்கன்ற பட்சம் வாய்ப்பு இருக்குதுன்னாக்கா, ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை ஒன்று ஏற்படுது இல்லை. அது மாதிரி ஜாதகக்காரங்களாம் பார்த்திங்கன்னா உளவியல் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை விட்டுருவாங்க. ஒரு காலத்தில் இருந்தவங்கலாம் உனக்கு நல்லா இருக்குப்பா, இன்னும் 3 மாதத்தில் உனக்கு நல்ல காலம் கச்சிடும், ஆல்மா நீ நல்லா இருப்ப
அந்த கோலை வச்சுன்னு இந்த கணக்கு வச்சுன்னு ஜாதகம் லக்னத்தில் ஒரு சரியாகுதுப்பா, உனக்கு கொஞ்ச நாள் உனக்கு கல்யாணம் ஆகிடும், இதுவாகிடும் அப்படின்னு அந்த மாதிரி நல்லது செய்யறதுக்கும் செஞ்சவனுங்கிறான், துல்லியமாக சொன்னவனுங்கிறான், பொய்யா சொல்லணுங்கிறான். ஜாதகம் இன்னொரு பக்கம், ஜாதகம் இன்னொரு பக்கம். இது கரெக்டாக இந்த கோள்களோட இந்த கொரோனா செட் ஆகுது அப்படின்லாம் கிடையாது. இவங்களா கற்பனை பண்ணிக்கிறது, ராகுன்னு அது இதுன்ட்டு இவங்களா போட்டு கற்பனை பண்ணிக்கிறது. வியாதி வந்துச்சு அல்லது பிரச்சனை வந்துச்சு அல்லது ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு, என்ன பண்ணோம், பஞ்சர் போடணும். இருட்டாயிடுச்சு, என்ன பண்ணோம், அங்கேயே ஓரமாக கட்டிட்டு எங்கன்னா தூங்கிட்டு வெளியே போக முடியாதுன்னா, நம்ம ஒரு காரில் போகிறோம், நடுவில் ஒரு காட்டில் நின்றுட்டோம், என்ன செய்ய முடியாது, அப்போ பஞ்சராகவோ ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, கார்லேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே தூங்கிட்டு பொழுது வெஞ்ச பிறகு ஒரு முடிவு பண்ணலாம், ஃபோன் பண்ணியோ அல்லது மெக்கானிக்கை கூப்பிட்டோ ஸ்டெப்னி மாட்ட முடியினாவோ இல்லை வேறு யாருனா உதவி கேட்க முடியினாவோ உதவி வாங்கின்னு வெளியே போயிடலாம். அந்த உங்கள் அமைதியாக இருக்கிற நேரத்தில் என்ன தான் பண்ணி ஆகணும்னா இதுமாதிரி நம்ம இப்போ அமைதியாகிறோம், திரும்ப வண்டி ஓட போகுது, திரும்ப பஞ்சர் போட போகிறோம், ஏதோ பண்ணின்னு போக போகிறோம். இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறோம், குறைஞ்சிச்சு, கொரோனாவோட வீரியம் குறையுது, மக்கள் சோசியல் ஸ்ப்ரெட் இல்லை அப்படின்னு ஒன்று அரசோ அல்லது டாக்டர்ஸோ யார் பெரிய ஆளோ கடவுளே கடவுள் தான் வெளிச்சம் அவனை லாக்டவுன் முச்சுங்கன்னா முச்சுப்பானுங்க தெரில, சொந்தமாக சிந்திச்சு முடித்தாலும் சரி, யார் பேச்சை கேட்டாலும் என் பேச்சு கேட்குறோம், எவ்வளோ நாள் தான் நீங்கள் உங்களே எப்படியே வச்சுருப்பான், ஒரு நாளைக்கு முடிவுக்கு வருவாங்க, வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. இதுக்கு கோளுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ லாக்டவுன் பீரியடு அரசு சொல்லுது என்பது கீழ்ப்பஞ்சி கவர்மெண்ட் இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது.